பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. பட் அந்த வருகையில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணுன்றதை அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, இல்லைங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ நாம பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் விரும்புறாரு. அவர் வெளிப்படுத்திய சத்தியங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் நமக்கு தெளிவாகவே சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் பார்க்குற பிள்ளைகளா இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு சொன்னா பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்வார் என்று எழுதியிருக்கிறது, இல்லைங்களா? நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்கிறவரா இருக்கிறார் என்றும் வசனம் சொல்கிறது. அப்படின்னாக்க நம்மளை கர்த்தர் சுத்தம் பண்ற விதத்துல சில நேரங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருந்திருக்கலாம். சில சிக்ஷையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கலாம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய கர்த்தர் நம்மை அன்பு செய்கிறார், பிள்ளைகளை நேசித்து அவர் சிக்ஷித்து அந்த போதக சிக்ஷையில வளர்க்கறது போல நம்மையும் போதக சிக்ஷையில வழி நடத்துகிறார் அப்படின்றதா அர்த்தம். ஸோ கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆமென். ஆமென். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களதான் அவர்கள் ஒரு சில நேரங்கள் தவறு செய்யும் பொழுது அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நாம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஸோ ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அது வேலை சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், இல்ல வேற எதுவும் ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு நோயா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் நம்ம கண்டிக்கிறாருன்னா எதனால கண்டிக்கிறாருன்னு நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மாறணும்ன்றதை அவர் விரும்புறாரு. அவர் மாறணும்னு விரும்புறதுனால அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிற தகப்பனா இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். எதனால இந்த சிட்சை எனக்கு வந்துச்சுன்றதை யோசிச்சு பார்த்து அந்த காரணங்களை கர்த்தர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மனம் திரும்பணும்னு சொன்னாக்க அந்த சிட்சை நம்மை விட்டு நீங்கி போயிடும். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஜான் சாப்டர் 15 first 2 verses. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடியா இருக்கிறார். இப்ப என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. இப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கனி கொடுக்காத பிள்ளைகளா இருந்தாக்க பிதாவானவர் என்ன செய்வார்? அதை வெட்டி வெளியில எறிந்து விடுவார். ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அதிக கனிகளை கொடுக்கணும்னு சொன்னா அடிக்கடி பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்து கொண்டே வருவார். அப்பதான் அதிக கனிகளை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொடுக்க முடியும். 3வது வசனம் சொல்றது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வசனத்துல சுத்தமா தான் இருக்கிறோம். நான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வசனத்துல எழுதி இருக்குது. அப்படின்னா நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும், அதிகமா பரிசுத்தமா வாழணும்னு சொன்னாக்க அவ்வப்போது ஏதாவது 1-2 காரியங்கள் தவறு நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அதை கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:5. ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன்.
ஆமென். எபேசு சபைகிட்ட கர்த்தர் இதை தாங்க வந்துட்டு சொல்றாரு. எபேசியர் புஸ்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எபேசியர் புஸ்தகத்துக்கு தனியா வந்துட்டு பவுல் மூலமா ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் எபேசு சபைக்கு தான் முதலில் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பின்ற வார்த்தை இருக்குது. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்னு சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து எபேசு சபைகிட்ட விரும்புறது மனம் திரும்பணுன்றதை வந்துட்டு விரும்புறார். காரணம் என்னன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஆதியில கொண்டிருந்த அன்பை வந்துட்டு அவர்கள் கைவிட்டதுனால வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மனம் திரும்பணும் அப்படின்றத வந்துட்டு விரும்புறாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்வாராம்? உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஸ்ட்ராங்காவே சபைகள்கிட்ட பேசுறாரு அப்படின்றத வந்துட்டு கவனிச்சு பாருங்க. ஸோ கர்த்தர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட விரும்புறது எல்லா காரியத்திலிருந்தும் மனம் திரும்பி இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம மனம் திரும்பி இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. சில நேரங்கள் அவர் கண்டிக்கும் பொழுது அவருடைய கண்டிதத்தை நம்ம ஏத்துக்கணும். சத்யா சிஸ்டர் ப்ளீஸ் வீடியோவை மியூட்ல போட்டுக்குங்க. எல்லாருமே பிரதர் சிஸ்டர்ஸ் வீடியோ வந்துட்டு மியூட்ல போட்டுக்குங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களை வாசிப்போம். Proverbs chapter 3 verses 11 to 12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சைனா என்னங்க? கரெக்ஷன். நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்றும் வேதம் சொல்கிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரிடம் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து யாரை அன்பு செய்யறாரோ அவங்களதான் சிட்சிக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இதேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்றாரு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு அப்படிங்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களதான் வந்துட்டு கடிந்து கொண்டு சிட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போக கூடாது என்று எழுதியிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கிறதுனாலதான் இது புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். Hebrews chapter 12 verses 5 to 11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று வசனம் சொல்கிறது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இப்ப கர்த்தர் சில நேரங்கள் உங்களை சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போக கூடாதுன்னு வசனம் சொல்கிறது இல்லைங்களா? சில நேரங்கள் வந்து நம்மளை கண்டிக்கலாம். கர்த்தர் ஒரு வியாதி வரலாம், ஒரு காய்ச்சல் வரலாம், ஒரு தலைவலி வரலாம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்ல வேற ஒரு பிரச்சனையில போய் நம்ம வந்துட்டு மாட்டிக்கலாம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட வந்துட்டு எடுக்கலாம். ஸோ கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க அப்படின்ற காரியத்தை தான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை, நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன்னா, என்னுடைய இருதய சிந்தனைகள்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய செயல்பாடுகள்ல வந்துட்டு
என்னுடைய பார்வையில வந்துட்டு நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறேனா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நம்முடைய ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோம்னு சொன்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இது என்னுடைய பாவத்தினாலதான் வந்திருக்குது, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் யாரையும் தேவையில்லாம வந்துட்டு சோதிக்கிற தேவன் கிடையாது. ஆனா தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு. மகனை சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிறார். சோ சிட்சை என்பது கரெக்ஷனை தான் வந்துட்டு சிட்சைன்னு சொல்லி தமிழ்ல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் தேர்ந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பிள்ளைகளா இருக்கிறதுனால சில நேரங்கள் நம்மை தண்டிக்கிறார். அப்படின்னாக்கா நம்ம தண்டிக்கும் பொழுது, ஏசப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஆவியானவர் உணர்த்துவாரு. உணர்த்துற காரியத்தை கம்ப்ளீட்டா மனம் திரும்பிக்கணும். மனம் திரும்பிட்டோம்னாக்க அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இப்பதான் வாசித்தோம் யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வந்துட்டு அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னமும் ஏதாவது சின்ன சின்ன பாவ கரைகள் இருந்துச்சுனாக்கா அதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார். ஸோ சிட்சையை நம்ம சகிச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா தொடர்ந்து பிள்ளைகளா இருக்க முடியும். பட் தண்டனை கிடைக்கும் பொழுது வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கர்த்தரையே கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்க அந்த பிள்ளைக்குரிய ஸ்லாக்கியத்தை வந்துட்டு இழந்து போயிடுவோம் வந்துட்டு. நான் எல்லாருக்கும் சிட்சை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நான் எல்லாத்தையும் கர்த்தர் பிள்ளைகளா பாவிச்சுதான் வந்துட்டு சிட்சித்து கொண்டு நடத்துகிறார். பட் ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு சிட்சை வேண்டான்னு சொல்லும் பொழுது அவங்க பிள்ளைங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்துட்டு இழந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த சரீரத்தின் தகப்பன்மார்கள்ன்றதை வந்துட்டு 9வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த பூமிக்குரிய ஒரு தாய் தகப்பன் கண்டிக்கும் பொழுதே நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி தாழ்மையா ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அவங்களுமே கொஞ்ச காலம் நம்ம சிட்சித்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சபடி வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதன்படிதான் அவர்கள் சிட்சித்தார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். எது ரைட்டுன்னு அவங்களுக்கு தோணுச்சோ அதைத்தான் அவங்க வந்துட்டு சொல்லி நம்மை சிட்சித்து கண்டித்து தான் வந்துட்டு வழி நடத்தினாங்க. ஆனா தம்முடைய பரிசுத்தத்திற்கு நம்ம பங்காளிகளா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு இல்லைங்களா? 10வது வசனம் அதைத்தான் சொல்லுது. தம்முடைய பரிசுத்தத்திற்கு நம்ம பங்காளிகளா வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒத்த பரிசுத்தத்துல நம்ம வளரணும். நீங்க ஏற்கனவே பரிசுத்தமா இருந்தீங்கன்னாக்க இன்னும் பரிசுத்தமாகும்படி கர்த்தர் வந்துட்டு உங்களை சிட்சித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். பட் அதுல பழகிட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப எனக்கு ஒரு உடல்ல வந்துட்டு ஒரு வியாதி வந்தாலோ, ஒரு காய்ச்சல் வந்தாலோ, வேற ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்ல வாழ்க்கையில வேற ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டாலோ, நான் முதல்ல கேட்க வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவராய் இருக்கிறீர், நீர் எப்பொழுதும் நீதிபரராய் இருக்கிறீர், உம்முடைய செய்கை எல்லாமே கரெக்ட் தான், நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த தண்டனையை நீங்க எனக்கு அனுமதிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு சொல்லுங்கப்பா, நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா அவர் நமக்கு வந்துட்டு உணர்த்துவார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமா பரிசுத்த ஆவியினர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியினர் கண்டித்து உணர்த்தும் பொழுது வந்துட்டு நம்ம அதை உணர்ந்து கொண்டு நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டு விடும் பொழுது கர்த்தர் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் அதிக காரியங்களை வெளிப்படுத்துவார். அதிக கனிகளை கொடுக்கும்படி வந்துட்டு பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 8 verses 2 to 6. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும்
உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஆமென். ஆமென். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் முடிகிறது இல்லைங்களா? 2வது வசனத்துல கர்த்தர் பேசுறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் தான் சில நேரங்கள்ல சில சோதனைகளை அவர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிறது காரணமே வந்துட்டு என்னன்னாக்க, நம்ம விசுவாசத்துல தான் இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத சோதிக்கிறதுக்காகவே சில நேரங்கள்ல வந்துட்டு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னத்தை அனுமதிச்சாரு? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. யாருக்கு உணர்த்தணும்? நமக்கு இந்த வசனம் நல்லாவே தெரிஞ்சதுங்க. இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிச்சப்ப அவர் சொன்ன பதிலே இந்த வசனம் தான். சரிங்களா? உபாகமம் 8:3 தான் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில். ஆனா இந்த பதில்ல வந்துட்டு என்ன எழுதி இருக்குது? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. இன்னைக்கு சாப்பாடுங்கிறது ஒரு அடிப்படை தேவை இல்லைங்களா? அப்படிதான் இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு சாப்பாடு இருக்குது, உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்ற நமக்கு வந்துட்டு 3 காரியங்கள் வந்துட்டு இருக்குது. பட் அவங்களுக்கு சாப்பாடும் இல்லாம தண்ணியும் இல்லாத ஒரு நிலைமையை கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா அந்த நிலைமையிலையும் விசுவாசத்தோட இருக்கிறீங்களா இல்லையான்றதை கர்த்தர் செக் பண்ணுவார். ஸோ இப்படிதான் தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு அவர் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு நித்திய ஜீவனை அளிக்கிறார். இது நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது இமீடியட்டா அவருக்கு சோதனை இருந்தது. அதே போலதான் சத்தியத்தை அறிகிற பொழுது நமக்கும் ஒரு சோதனை காலம் நிச்சயமா வந்துட்டு இருக்குது. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார்னு 5வது வசனத்தில் எழுதியிருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு சிட்சையை கொடுத்து அந்த சிட்சையில வந்துட்டு அதிகமா பரிசுத்தமா மாறுவதற்காக தான், அவருடைய பரிசுத்தத்துல நம்ம பங்காளிகளா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த சிட்சையை வந்துட்டு கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடுவாய். ஸோ இதுதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. ஃபைனலா அவருடைய கற்பனைகளை வந்துட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளா இருக்கணும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சிட்சை வந்திருக்குதா? கடந்த ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிட்சை வந்திருக்குதுன்னா அவருடைய பரிசுத்தத்துல நீங்க பங்காளிகளா இருக்கணும். அவருடைய வருகையின் போது நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா காணப்படணும். இதுக்காக தாங்க இயேசு கிறிஸ்து இதை அனுமதிச்சிருக்கிறாரு. சங்கீதம் 94:13 வசனம் வாசிக்கலாம். Psalm 94:13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்? சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ போதக சிட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வசனத்தை கொண்டு சிட்சிக்கிற சிட்சை இதுதான். இப்ப சிட்சைன்னு சொன்னாக்கா அடிக்கிறது திட்டுறது கிடையாதுங்க. பிராக்டிக்கலா சொல்ல போனாக்க சிட்சை என்பது இப்ப பெற்றோர் வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு கர்த்தருக்குரிய சிட்சையில வளர்க்கணும்னு எழுதியிருக்குது. அப்படின்னா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுனால பிள்ளைங்களை அடிக்க சொல்லி கர்த்தர் சொல்லல, பிள்ளைங்களை திட்ட சொல்லி கர்த்தர் சொல்லல. கண்ட வார்த்தைகள் சொல்லி கெட்ட வார்த்தை சொல்றதோ இல்ல கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லி எரிஞ்சு விட சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. போதக சிட்சை அப்படின்னு சொன்னாக்கா வசனத்தை கொண்டு இது சரி இது தவறு ஸ்டர்னா பேச சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தவறு செய்யும் பொழுது வசனத்தை கொண்டு ஸ்டர்னா சொல்லிடணும். இது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. நீ பிடிச்சதை செஞ்சா நித்திய ஜீவனை அடைவ, பிடிக்காததை செஞ்சனாக்க நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்க முடியாத நரக அக்னிக்கு தான் வந்துட்டு போகணும். பிள்ளைகளா இருந்தாலும் இதை கொஞ்சம் ஸ்டர்னா சொல்றது நல்லது. ஏசப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் அந்த சிட்சையை வந்துட்டு பழகிடுவாங்க. பட் யூஸ்வலா அப்பா அம்மா பண்ற சிட்சை வந்துட்டு என்னது? அடிக்கிறது திட்டுறது. இதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு வரப்போறது கிடையாதுங்க. பிரதர் சிஸ்டர்ஸ், பிள்ளைகளை நீங்க அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ இல்ல குடும்பத்தார் மற்றவங்களை வந்துட்டு நீங்க அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது போதக சிட்சை தான் வந்துட்டு. அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 6:23. கட்டளையே விளக்கு,
வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமென். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. எதுங்க ஜீவ வழி? போதகமும் இருக்கணும், அதோட சிட்சையும் வந்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ நீங்க பிள்ளைங்களுக்கு வந்துட்டு போதிக்கவும் செய்யணும், வசனத்தை கொண்டு சிட்சிக்கிற சிட்சையும் வந்துட்டு இருக்கணும். அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லாம வசனத்தை கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைக்கு 5 வயசு தான் ஆகுது, அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா சிறு வயதுல இருந்தே வேதத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பிள்ளைகளை நல்ல இன்டெலிஜென்ட்டா தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய சாயலாக தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இல்லைங்களா? கர்த்தருடைய சாயலாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சிறு வயதுல இருந்தே வந்துட்டு ஒரு வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு விவரம் தெரியும். பிள்ளைகளுக்கு 1 வயசுல இருந்தே விவரம் தெரியிறப்ப நீங்க பேசுறதெல்லாம் நல்லா பிள்ளைகளுக்கு புரியும் இல்லைங்களா? ஒரு 6 மாச குழந்தையே தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அன்பு எங்க இருந்து வருதுன்னு பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியுங்க. எது கோபமான வார்த்தை, எது வந்துட்டு அன்பான வார்த்தை, எது கனிவான வார்த்தை, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இம்மீடியட்டாவே வந்துட்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை கர்த்தர் சிறு வயதுலேருந்தே கொடுக்குறார். அப்ப ஏசப்பாவுக்கு இது பிடிக்கும், ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வந்துட்டு பிள்ளைகளுக்கு படிக்க தெரியணுன்ற அவசியம் இல்லை. நீங்க சிறு வயதுல இருந்தே நீங்க பிள்ளைகளுக்கு ஏசப்பாவுக்கு பிடிச்சது இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்குது. அதை விட்டுட்டு சொந்தமா நான் சிக்ஷிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இது பிள்ளைங்க மட்டும் கிடையாது, குடும்பத்தார் மற்றவர்களா இருந்தாலும் சரி. ஸோ யாரா இருந்தாலும் சிக்ஷை என்பது வந்துட்டு வசனத்தை கொண்டு இருக்கக்கூடிய போதக சிக்ஷையாகத்தான் இருக்க வேண்டும். சங்கீதம் 119 71வது வசனம் வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு தாவீது சொல்றான். கர்த்தர் என்ன அடிச்சது நல்லதுன்னு சொல்றான். அதனால என்ன நடந்துச்சு? உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஸோ பத்ஷெபால்ட்ட வந்துட்டு தவறு செய்த பொழுது தாவீதுக்கு என்ன உபத்திரவம் நடந்தது? தாவீதுடைய குழந்தை செத்து போயிடுச்சு இல்லைங்களா? அவன் உபவாசித்தும் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார், அது கேவலமா இருந்தது, அது வியாதிப்பட்டு மரித்து போனதுன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப அவன் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லி அவன் வந்துட்டு சொல்றான். எத்தனை முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஜெபங்கள்ல வந்துட்டு, ஆண்டவரே என்னை நீங்க தண்டிச்சது எனக்கு நல்லது ஆண்டவரே, நான் இந்தந்த காரியங்கள்லாம் உலகபூர்வமா இழந்தது வந்துட்டு எனக்கு மிகவும் நல்லது ஆண்டவரே. ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்தந்த காரியங்களை நீ செய்யாதன்னு சொல்லியிருப்பார். உலகபூர்வமா நீ இது வாங்க வேண்டாம், அது வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார். எத்தனை முறை வந்துட்டு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு மிகவும் நல்லது, அதனாலதான் நான் உங்களை தேட ஆரம்பிச்சேன், அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி நம்மளும் தாவீதை போல பேசுகிறதுக்கு பழகணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 67வது வசனத்துல இதே அதிகாரத்துல வாசிக்கலாம். verse 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடக்கிறதுனாலதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உபத்திரவம் வருது. இது நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய கரெக்ஷன், அந்த சிக்ஷை எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வழி தப்பி சில நேரங்கள்ல நடக்கிறதுனாலதான் தவறான சிந்தனைகள், தவறான பார்வை, தவறான பேச்சு, தவறான செயல்பாடுகள் இது இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். பட் தாவீது வந்துட்டு சொல்றது 67ஐயும் 71ஐயும் கவனிச்சு பாருங்க, கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன்னு சொல்றான். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலதான் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்றான். கர்த்தர் சில நேரங்கள்ல உங்களுக்கு சிக்ஷையை அனுமதிக்கும் பொழுது, உங்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் அனுமதிக்கும் பொழுது, நல்லது ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லி அறிக்கை பண்ண பழகணும். ஸோ ஒரு சிலர் கிறிஸ்தவர்களே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல கொரோனாவில் மாட்டிக்கிட்டாங்க. கொரோனாவில் மாட்டிக்கிட்டப்ப என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நீர் நல்லவர், என்னுடைய பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு உணர்த்துங்க, எதனால எனக்கு இந்த கொரோனாவை கொடுத்தீங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கி இருப்பார். 100க்கு 100% யார் யாரெல்லாம் கர்த்தர்ட்ட வந்துட்டு ஜெபத்துல மனம் திரும்பினாங்களோ அத்தனை கிறிஸ்தவர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பட் ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம் வந்துட்டு அவங்க நல்லா கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது எந்த வியாதி பிரச்சனைகள் இல்லாமலே வந்துட்டு இருக்க முடியும். ஸோ வியாதிகளோ பிரச்சனைகளோ இல்லாமலே கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதற்கு நாம செய்ய வேண்டியது அவருடைய கற்பனைகளை அப்படியே கடைபிடிச்சு நடக்கணுங்க. இதுக்கும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எக்ஸடஸ் 15:26, யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை
கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றார். அப்ப எல்லா கட்டளைகளையும் பெர்ஃபெக்டா ஒரு மனுஷன் கடைபிடிச்சாக்க எந்த வியாதிகளோ பிரச்சனைகளோ சிக்ஷைகளோ எதுவுமே இருக்காது. இப்போ உங்களுக்கே ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்லா கீழ்ப்படுகிற பிள்ளைய வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பீங்களா? கண்டிக்கவே மாட்டீங்க இல்லைங்களா? கீழ்ப்படியாத பிள்ளை இருந்தா அதை வேணா கண்டிப்போம். கீழ்ப்படுகிற பிள்ளைய வந்துட்டு நம்ம கண்டிக்க மாட்டோம். கர்த்தரும் வந்துட்டு நம்மை காட்டிலும் மேன்மை உள்ளவர் இல்லைங்களா? நம்ம அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஒண்ணும் இல்லை, பூஜ்யம்னு எழுதி இருக்குது வேதத்துல இல்லைங்களா? இப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எவ்வளவு சர்வ வல்லவர், எவ்வளவு அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறாரு. நல்லா கீழ்ப்படுகிறவங்களை அவர் தண்டிப்பாரா? நிச்சயமா தண்டிக்க மாட்டார். அநேகர் கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பெர்ஃபெக்டா தானே இருக்கிறேன், எதனால கர்த்தர் எனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாருன்னு சொல்லி பழிய தூக்கி கர்த்தர் மேலே போட்டுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நீதிபரர். அவர் தவறு செய்தாலொழிய எந்த தண்டனைகளையும் அனுமதிக்க மாட்டார். அப்படின்னா நம்முடைய வழிகளை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சிக்ஷையை கொடுக்கிறாருன்னா எதனால ஆண்டவர் இது இருக்குது, நிச்சயமா இது என்னுடைய பாவமா தான் இருக்கும், என்னன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, அவர் நல்லவர்னு சொல்லி அறிக்கை செய்து விட்டு அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னாக்க நிச்சயமா கர்த்தர் வந்துட்டு அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இல்ல பிரதர், நான் பெர்ஃபெக்டா தான் இருந்தேன், பட் ஏன் இது எனக்கு நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாக்க இது சுய வஞ்சனை, தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வது. நான் கரெக்டா தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றது வந்துட்டு இது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற காரியம். தன்னிடம் பாவம் என்று இல்லை என்று சொல்கிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் பொய்யன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. சோ அப்படின்னாக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாலும் அது ரைட்டு தான். அவர் அநீதியான காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாரு. அப்படின்றப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம், கர்த்தர் காரணம் கிடையாது. அப்ப கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறாருன்னு சொன்னா அதை நல்லா வந்துட்டு அமைதியா ஏத்துக்கணும். ஆண்டவரே நீர் நல்லவர், கரெக்டா தான் என்னை தண்டிக்கிறீங்க, நீர் எனக்கு தண்டிச்சது வந்துட்டு நல்லது ஆண்டவரே, நான் அதுல இருந்து கத்துக்கிறேன், நான் எதுல இருந்து மனம் தரமுன்னு எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரோம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறதே. அவன் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்குதுங்க. அப்ப அவர் உங்களையும் என்னையும் சிக்ஷிக்கிறார்னா நம்ம எல்லாம் பாக்கியவான்களா வந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளா இருக்கிறதுனால சிக்ஷிக்கிறார். பிள்ளைகள்ன்ற ஸ்டேட்டஸ் இழந்துட்டோம்னா கையை கழுவி விட்டுருவார். என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி இருதய சிந்தனைகளுக்கு வந்துட்டு கையெழுத்து விட்டு அப்படியே விட்டுருவார். பட் அவர் நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம சிக்ஷிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ தண்டிக்கிறாரு, ஓகே இதை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அமைதியா அதை கடந்து போகலாம்னு நினைச்சோம்னா அதுவும் பிரச்சனை தான். அதை அற்பமா எண்ணக்கூடாது. ஓகே ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன், என்ன நானே நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கான காரணத்தை வந்துட்டு கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு முழுமையா மனம் திரும்பிட்டோம்னு சொன்னாக்கா மீண்டும் கர்த்தருக்கு நல்லா பிரியமான பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:14. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனுப்புத்தோருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன்னு சொல்றார். மிலாறுனா குச்சின்னு சொல்லி அர்த்தம், அது பெரம்புன்னு சொல்லி அர்த்தம். மிலாறு என்பது இட்ஸ் கால்ட் அஸ் அ ராட் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல ராடுன்னு இருக்கும், தமிழ்ல வந்துட்டு பெரம்பு இல்ல மிலாறுன்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு பிதாவா இருக்கிறார். அப்ப நாம கர்த்தருக்கு வந்துட்டு குமாரர்களா குமாரத்திகளா வந்துட்டு இருக்கிறோம்.
அப்ப அக்கிரமம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மனுஷருடைய மெல்லாற்றினால வந்துட்டு அடிப்பேன்னு சொல்றாரு. அடி கொடுத்தாருன்னா, நல்லது ஆண்டவரே, நீர் நல்லவர்னு சொல்ல பழகுற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். எரேமியா சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும். எரேமியா 10:24 வாசிக்கலாம். ஜெரமியா 10:24. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். ஆமென். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். இயேசுவே, என்னை தண்டிங்கப்பா, நான் தப்பு செஞ்சா நான் தண்டிங்கன்னு எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம். எரேமியாவை போல கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நான் தப்பு பண்ணி அது தப்புன்னே தெரியாம கடைசி வரைக்கும் மனம் திரும்பாம போய் நித்திய ஜீவனை இழக்கிறத காட்டிலும், தவறு செய்யும் பொழுது நாமளே கர்த்தர்ட்ட வந்துட்டு, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன்னா என்னை கண்டிங்கப்பா, என்னை தண்டிங்கப்பா, ஆனா உம்முடைய கோவத்தினாலே இல்லப்பா, மட்டாய் என்னை தண்டிச்சு உம்முடைய வழிகளில் வந்துட்டு மீண்டும் நடக்கும்படி என்னை திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேட்டாக்க, கர்த்தர் நல்ல தேவன். கொஞ்சம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகும் பொழுது லைட்டா ஒரு தட்டு தட்டி நம்மளை கரெக்ட் பண்ணிடுவார். ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து அவரு நம்மளை வந்துட்டு மட்டாய் தண்டித்து வந்துட்டு மீண்டும் அந்த பிள்ளைக்குரிய ஸ்லாக்கியத்தோட வந்துட்டு வழி நடத்துவாரு. ஆனா கர்த்தர் சோதிக்கிறாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் சொல்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னும் யாக்கோபு 1 அதிகாரத்துல எழுதியிருக்குது இல்லைங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவத்தை பெறுவான். அப்ப விசுவாச சோதனை அப்படின்ற காரியத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அக்கினி ஞானஸ்நானம் அப்படின்ற தலைப்புல வந்துட்டு அக்கினி ஞானஸ்நானம் என்பது விசுவாச சோதனையை குறிக்கிறது அப்படின்றத சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? பட் இது கரெக்ஷன் வேற. விசுவாச சோதனை எதுக்குன்னு சொன்னாக்க, விசுவாசத்தை சோதிச்சு பார்த்து ஜீவ கிரீடத்தை கொடுக்கணும். அது வந்துட்டு நார்மலா இருக்கும் பொழுதே, நீங்க விசுவாசத்துல வளரும் பொழுதே விசுவாச சோதனை இருக்கும். பட் சிக்ஷை என்பது தப்பு பண்ணும் பொழுதுதான் நடக்கும். இது ரெண்டுத்துக்குரிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். விசுவாச சோதனைன்றது நீங்க சத்திய சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது நிச்சயமா ஒரு விசுவாச சோதனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் ரிவார்டு. பட் விசுவாச சோதனை தவறு பண்ணாத பட்சத்திலையும் நீங்க விசுவாசத்துல வளரும் பொழுதே விசுவாச சோதனை இருக்கும். பட் சிக்ஷை என்பது தப்பு பண்ணும் பொழுதுதான் வந்துட்டு சிக்ஷை இருக்கும். விசுவாச சோதனையில சேதம் இருக்காது, சிக்ஷையில கொஞ்சம் சேதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாச சோதனையில வந்துட்டு எந்த சேதமும் ஏற்படாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்தே வந்துட்டு பார்க்கலாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கும் பொழுது என்ன சொன்னாரு? உன் ஏக புத்திரனா இருக்கிற ஈசாக்கு கொண்டு வந்து எனக்காக பலியிடுன்னு சொல்றாரு. அவனும் வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாம ஈசாக்க கூட்டிக்கிட்டு பலியிடுவதற்கு வந்துட்டு போறான். போறப்ப கடைசியில வந்துட்டு பிள்ளைய கட்டி கயிறெல்லாம் கட்டி அதன் மேல வந்துட்டு பலி கொடுக்கறதுக்கு ரெடியா கத்தியும் ஓங்கிடுறான். ஓங்கி குத்துறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய தூதனானவர் வந்துட்டு தடுத்துறாரு. ஸோ இந்த விசுவாச சோதனையில ஆபிரகாம் உத்தமன்னு சொல்லி விளங்குச்சு. ஆபிரகாமுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதா, அவனுடைய பிள்ளைக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டதான்னு பாத்தீங்கன்னா ஒரு சேதமும் ஏற்படல. இது ஆபிரகாம் செஞ்ச தவறுனால அந்த சோதனை வரல. கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு அவர் பின்னாடி ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படணும். அவன் கர்த்தருக்கு சிநேகிதன்னு சொல்லி அழைக்கப்படணும். இந்த ஸ்லாக்கியத்துக்காக நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். அவருக்கு அவுட்கம் எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு அவன் என்ன செய்வான்ற ரிசல்ட் எல்லாமே தெரியும். ரிசல்ட் தெரிஞ்சுமே வந்துட்டு அந்த ரெக்கார்டு இருக்கணும். மெமரி புஸ்தகத்துல வந்துட்டு அந்த ஞாபக புஸ்தகத்துல ரெக்கார்டு இருக்கணும். இந்த சமயத்துல ஆபிரகாம் இப்படி வந்துட்டு விசுவாசத்தோட இருந்தான் அப்படின்ற அந்த ரெக்கார்டு இருக்கணும். ஸோ இது விசுவாச சோதனை. இதுல ஆபிரகாமுக்கு எந்த சேதமும் ஏற்படல, ஈசாக்குக்கும் எந்த சேதமும் ஏற்படல. பட் சிக்ஷைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தாவீது தப்பு பண்ணும் பொழுது தாவீதை கர்த்தர் சிக்ஷிக்கிறாரு. சிக்ஷையில வந்துட்டு தாவீதோட குழந்தை இறந்து போயிருது. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த முதல் குழந்தை இறந்து போயிருது. பட் அந்த நேரத்துல தாவீது மனம் திரும்புறான். மனம் திரும்பின பிறகு 2வது குழந்தை சாலமோன் பிறக்கிறான். சாலமோன் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தார்னு எழுதியிருக்கு. அதே விபச்சாரத்துல இருந்த மனைவி தான் இல்லைங்களா? விபச்சார ஆசையினால வந்துட்டு எடுத்துக்கொண்ட மனைவி தான். உரியாவை வந்துட்டு கொலை செஞ்சிடறான். பட் முதல் குழந்தை வந்துட்டு விபச்சாரத்துல பிறந்தது. 2வது குழந்தை மனம் திரும்புதல்ல பிறந்த குழந்தை. அதனால கர்த்தர் வந்துட்டு முதல் குழந்தையை அடிச்சிடறாரு. முதல் குழந்தையும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அது குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கிட்ட பாவம் இல்லை. ஆனா தாவீதுக்கு இங்க சேதம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? தாவீது கண்ணீர் சிந்தி அழுகிறான். சோ கர்த்தருடைய சிக்ஷைக்கும் விசுவாச சோதனைக்கும்
நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ சிக்ஷையில சில நேரங்கள் சேதம் ஏற்படலாம், வியாதிகள் வரலாம், பண நஷ்டம் வந்துட்டு வரலாம், கொஞ்ச நாள் நிம்மதி கூட வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தப்பு பண்றதுனால தான் இதெல்லாம் நடக்குது. பட் விசுவாச சோதனை வந்துட்டு அதுல எந்த சேதமும் வராது. நம்ம இன்னும் அதிக விசுவாசத்துல வந்துட்டு வளருவதற்காக கர்த்தர் அந்த விசுவாச சோதனையை அனுமதிக்கிறார். 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். 1 Peter 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்க காணப்படும். அழிந்து போகிற பொன்னே அக்கினியினால சோதிக்கப்படுது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் நிச்சயமா சோதிக்கப்படணும். எதுக்காகனா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்பட வேண்டும். இதுக்காக தான் கர்த்தர் விசுவாசத்தை வந்துட்டு சோதிக்கிறாரு. அப்ப விசுவாசத்தின் பரீட்சை வந்துட்டு பொறுமையை உண்டாக்கும்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்துல எழுதியிருக்குது. இப்ப விசுவாச சோதனை வேறு, பட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிக்ஷை வந்துட்டு வேறு, கரெக்ஷன்றது வந்துட்டு வேறு. கரெக்ஷன் தப்பு பண்றதுனால மட்டும்தான் கரெக்ஷன் இருக்கும். கரெக்ஷன் கர்த்தர் பண்ணும் பொழுது சில நேரங்கள் சில நஷ்டங்கள் ஏற்படலாம். நஷ்டம் வருதுன்னு சொன்னாக்க அது உடல்ல வந்துட்டு வியாதியோ இல்லை பொருள் நஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்குது, வேலையில பிரச்சனை, சம்பளம் வரல, கடன்ல மாட்டிக்கிட்டோம், இல்லை வியாதி வருது, அதன் மூலமா கொஞ்சம் செலவுகள் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, நஷ்டம் வருதுன்னு சொன்னாக்க பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த சிக்ஷையை வந்துட்டு ஏத்துக்கணுன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். கொஞ்சம் இருள் இருந்தாலும் வந்துட்டு அது ஒத்து வராது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வசனம் வந்துட்டு சொல்கிறது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற புத்திமதிகளை நம்ம அப்படியே ஆத்மாவுக்கு நல்லதா அமையும். நீதிமொழிகள் 12:1 வாசிக்கலாம். Proverbs 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். ஆமென். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப யாரெல்லாம் கடிந்து கொள்ளுதல்னா வசனத்தின்படியான கடிந்து கொள்ளுதல். நான் வசனத்தை வச்சுதான் கடிஞ்சுக்கணும், நம்மளுடைய சொந்த வார்த்தைகள்னால கடிந்து கொள்ள கூடாது. அப்ப புத்திமதிகள் சொல்லும் பொழுது அதை விரும்புகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஸோ நீங்க யாருக்காவது புத்திமதி சொல்றீங்கன்னா வசனத்தை வச்சு சொல்லுங்க. அதை வசனத்தை வச்சு சொல்லும் பொழுது கவனிச்சு பாருங்க, அவங்க அதை இல்ல வெறுக்கிறாங்களான்றதை கவனிச்சு பாருங்க. அவங்க வெறுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு மிருக குணம் மறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அதை விரும்பி தன்னைத்தானே மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க அறிவை வந்துட்டு விரும்புற ஒரு குணம் உள்ளவர்களா இருக்கிறாங்கன்றத இதை வச்சே ஆவிகளை ஈஸியா பகுத்தறிஞ்சிடலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவிகளை பகுத்தறிகிறதுக்கு உங்களுக்கு வசனங்கள் தெரிந்தாலே போதும். வசனங்கள் நிறைய தெரிஞ்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றது தெரிஞ்சிருச்சுனாக்க ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு வந்துடும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 15:32. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஆமென். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான்னு எழுதியிருக்குது இல்லைங்களா? கர்த்தர் வந்து கடிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு சிக்ஷை அனுமதிக்கும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அதிக ஞானவானா மாற முடியும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ராஜன் பிரதர் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்குங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அந்தகார கிரியைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கடிந்து கொள்ளணும். யாருக்கிட்டையாவது நம்ம குடும்பத்தார்கிட்ட ஒரு அந்தகார கிரியை இருக்குது, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு அந்தகார கிரியை இருக்குன்னா அதை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளும் பொழுது அதை அவங்க விரும்பி மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா அறிவை விரும்புகிற ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் கர்த்தரை வந்துட்டு எந்த நேரத்திலையும் வந்துட்டு கர்த்தர் நீதிபரர்னு சொல்லி அறிக்கை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மரணமே ஏற்பட்டாலும், மீண்டும் சொல்றேன், வீட்டில் யாருக்காவது மரணமே ஏற்பட்டாலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அறிக்கை செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருந்தா மட்டும்தான் தப்பி பிழைக்க முடியும். இல்லை ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா கர்த்தரையே கேள்வி கேட்க நம்ம துணிஞ்சிட்டோம்னு சொன்னாக்க கர்த்தருடைய சித்தத்தை வந்துட்டு அறிந்து கொள்ளவே வந்துட்டு முடியாது.
என்ன நடந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் தமது கிரியைகள் எல்லாவற்றிலேயும் நீதிபரராய் இருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் என்ன செஞ்சாலும் அது ரைட்ன்னு சொல்லி யோசிக்க பழகணும். கர்த்தர் நல்லவர்னு சிந்திக்க பழகிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு காரியங்கள் எதனால இதெல்லாம் நடக்குதுன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எந்த காரியத்திலையுமே எந்த பொல்லாப்பு நடந்தாலும் கர்த்தர் நல்லவர்னு சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு அதுக்கான ரீசன் ஈஸியா வந்துட்டு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, அடிக்கிறப்ப வந்துட்டு திருந்திக்கோ அப்படிங்கிறாரு. திருந்தலைனாக்க சிக்ஷையை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னாக்க நித்திய ஜீவனுக்குள்ளார நுழைய முடியாது அப்படின்னு தெளிவாவே நிறைய வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 2:30. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. ஆமென். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா அப்படின்னு சொல்றாரு. சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அப்ப யூதர்களில் சிலர் வந்துட்டு கர்த்தர் அடித்த பொழுது அவருடைய அடியை வந்துட்டு அவங்க உதாசீனப்படுத்தினாங்க, எங்களுக்கு வலிக்கலைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? இதைத்தான் எரேமியா சொல்றான். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 5:3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்திமதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். இதை எந்த கிறிஸ்தவர்களும் ஓப்பனா பேச மாட்டாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் பொறுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்வாங்க. எனக்கு ஆண்டவர் வந்துட்டு இந்த பிரச்சனையை அனுமதிச்சாரு, நான் பொறுத்துக்கிட்டேன். 2வது பிரச்சனையை அனுமதிச்சாரு, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். 3வது பிரச்சனையை அனுமதிச்சாரு, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பொறுத்துக்க சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மனம் திரும்ப சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ கர்த்தர் வந்துட்டு ஒரு பிரச்சனையை நமக்கு அனுமதிக்கும் பொழுது அதை பொறுத்துக்க சொல்லி சொல்லலை. ஓகே, அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது நமக்கு. பட் அதை பொறுத்துக்கிறதுன்னு சொன்னாக்கா ஆண்டவர்கிட்ட போய் காரணத்தை கேட்கணும். ஆண்டவரே, எதனால இதை அனுமதிச்சிங்கன்னு சொல்லி கேட்டு மனம் திருமணம்னாக்க அந்த 2வது அடி வந்துட்டு விழுகாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகின்றீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். எதனால? கிரியையினால. கிரியை எதுவுமே வந்துட்டு மாறவில்லை. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் மனம் திரும்பவில்லை. அந்த வாதை வந்துட்டு மகா கொடியதா இருந்தது. அந்த வாதையை கொடுத்த பிறகும் வந்துட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. யோசிச்சு பாருங்க, கோவிட் வந்துச்சு. கோவிட்ல வந்துட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவில்லை. அதுக்கு பிறகு வந்துட்டு உக்ரைன்ல போர் வந்துச்சு. உக்ரைன் ஜனங்களா மனம் மாறிட்டாங்களா? ரஷ்யாவில் போர் நடக்குது, ரஷ்யா மக்கள் மனம் திரும்பிட்டாங்களா? இல்லை. காசா மக்கள் வந்துட்டு மனம் திரும்பிட்டாங்களா? நிச்சயமா இல்லை. ஸோ இவ்வளவு போர்கள் வந்துட்டு நடந்தாலும், இவ்வளவு அழிவுகள் நடந்தாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லைன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றது ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருக்குது. 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதே போல 9ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் வாதைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த வாதைகள் வந்த பிறகும் வந்துட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லைன்னு தான் எழுதி இருக்குது. அப்போ ஓகே, கர்த்தர் கடிந்துக்கிறாரு, அவர் ஒரு சிக்ஷையை அனுமதிக்கிறாரு, அதை ஏத்துக்கலன்னா என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 15:10. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னாக்க கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நாம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்ன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்பணும்னு சொன்னாக்க அது நித்திய ஜீவ பாதையா இருக்கணும். இப்படிதான் நம்ம பிள்ளைகளையும் வழி நடத்தணுன்றதை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். நாம வந்துட்டு எப்படி நம்மளை கர்த்தர் வந்துட்டு பெரியவங்களை சிக்ஷிக்கும் பொழுது அதை ஏத்துக்கிட்டு மனம் மாறுகிறோமோ, இதே போலதான் நம்ம பிள்ளைகளையும் வசனத்தை கொண்டு சிக்ஷிக்கணுன்றதை கர்த்தர் விரும்புறாரு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:17. Proverbs 29:17. உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமென். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். பிள்ளைங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிள்ளைங்களை அன்பு செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை தான். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவங்க தப்பு பண்ணும் பொழுது கண்டிக்காம நீங்க விட்டீங்கன்னு சொன்னாக்க
அது நம்முடைய ஆத்மாவுக்கே கேடா வந்துட்டு முடியும், பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கும் கேடா இருக்கும். பிள்ளைங்க தப்பு பண்றாங்கன்னா அது சிறு வயதா கூட இருந்தாலும் தப்பு இல்லை. அது 2 வயசு 3 வயசா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா நேரத்திலையும் பிள்ளைங்களை திட்டணும், அடிக்கணும், இல்லை வந்துட்டு கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. தவறு செய்கிற பட்சத்துல, அது தவறா இருக்கிற பட்சத்துல கண்டும் காணாம மட்டும் இருந்துடக்கூடாது. தவறா இருக்கிற பட்சத்துல சிக்ஷை இருக்கணும், வசனத்திற்குரிய சிக்ஷை. நம்முடைய சொந்த வார்த்தைகள்னால கண்ட வார்த்தைகளை பேசுறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். திட்டுறது, அடிக்கிறது இதெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டாரு. ஆனா கர்த்தர் நம்மிடம் விரும்புவது வந்துட்டு தவறு நடக்கும் பொழுது இது தப்புன்னு சுட்டி காட்டிடணும் பிள்ளைங்களுக்கு. சின்ன வயசுல அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்க அது மிகவும் நல்லது. ஏன்னா கண்டிக்காத பிள்ளைங்க என்ன நடக்கும்னா காலப்போக்குல ஒரு 5 வயசு 6 வயசு தாண்டின பிறகே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்துட்டு பயங்கரமா ப்ரெஷர் போடுவாங்க நிறைய காரியங்கள்ல. நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர டேண்ட்ரம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு பெஸ்ட் ஏஜ் வந்துட்டு ஒரு 8 வயசுக்குள்ளாரே, ஒரு 7 வயசு 8 வயசு முடிகிறதுக்குள்ளாரே பிள்ளைகளை மோல்டு பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தப்பு செய்யும் பொழுது இது தப்பு, இது வந்துட்டு அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது, ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்றதை வந்துட்டு தெளிவா சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க அழகா பிள்ளைங்க ஒரு 10 வயசுக்குள்ளார மோல்டு பண்ற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய டீனேஜ் வயசுல கூட வந்துட்டு அற்புதமா வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளா இருப்பாங்க. உங்களுடைய திருமண வயது வரும் பொழுதோ இல்லை வேலைக்கு போகும் பொழுதோ பாத்தீங்கன்னா எந்த வயதா இருந்தாலும் இவன் அவங்களுக்கு 30-40 வயசு இருக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னாக்க கர்த்தருக்கு பயந்து பிரியமா இருப்பாங்க, அப்பா அம்மாவை கனப்படுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு அவங்க சின்ன வயசுல வளரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். தவறுன்ற பட்சத்துல இம்மீடியட்டா இல்லப்பா இது தப்பு, இதை நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி. பட் சில நேரங்கள் பிள்ளைங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆகணும். 5 தடவை செஞ்சா என்ன பிரதர் பண்றது, பொறுமையா தான் சொல்லி ஆகணும். 10 முறை தப்பு பண்ணா என்ன பிரதர் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா 10 முறையும் பொறுமையா தான் இருக்கணும். 50 தடவை பண்ணா என்ன பண்ணுது, 50வது முறையும் பொறுமையா தான் பிள்ளைகள்ட்ட சொல்லணும். இல்லப்பா இது வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காது, இது வந்துட்டு ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இது நல்லது கிடையாது, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில பிள்ளைங்க 10 முறை சொன்னாக்க மாறிடுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க 20 முறை சொன்னாக்க மாறிடுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க 30 முறை 40 முறை சொல்லும் பொழுது மாறிடுவாங்க. பட் அத்தனை முறை பொறுமையா சொல்றதுக்கு உங்களுக்கு நீடிய பொறுமை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அநேக முறை இங்க தவறுகிறது பெற்றோர் தான் தவறி போறாங்க. அவங்களுக்கு அத்தனை முறை பொறுமையா சொல்றதுக்கு நீடிய பொறுமையோ சாந்தமோ கிடையாது. பெற்றோருக்கு சாந்தம் இல்லாததுனால, பெற்றோருக்கு நீடிய பொறுமை இல்லாதனால பிள்ளைங்களை அடிக்கிறது, திட்டுறதுன்னு சொல்றதுனால செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு பெற்றோர் மேல வந்துட்டு அன்பு இல்லாம போயிடுது. ஸோ இது அவங்க அடிக்கிறதுனால திட்டுறதுனால அன்பு இல்லாம போகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. அதுக்கு பின்னாடி பெற்றோர் என்ன சொன்னாலும் அதை பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அன்பன் நிமித்தமா சிட்சித்து பாருங்க, வசனத்தை கொண்டு சிட்சித்து பாருங்க. அப்படியே பிள்ளைங்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கிற பிள்ளைகளா வந்துட்டு வளருவாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? இப்ப பெற்றோர் திட்டினா பிள்ளைங்களுக்கும் கோபம் வரும், ஆனா அவங்களால காமிக்க முடியாது, அவ்வளவுதான். அந்த கோபத்தை வந்து பெற்றோர் மேல காமிக்க முடியாது, ஆனா பிள்ளைங்களுக்கும் வந்து கோபம் வரும். அதனாலதான் பிள்ளைங்களை கோபப்படுத்தாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தர்க்கேற்ற சிக்ஷை போதனைனா என்னது? அவரோட வசனத்தை சொல்லி இது சரி இது தவறு, ஏன் சரின்றதுக்கும் வசனத்தை காமிக்கணும், ஏன் தப்புன்றதுக்கும் வசனத்தை காமிக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு வசனத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குதா அப்படின்றதுதான் ஒரு அடிப்படை கேள்வியா வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டுக்காம இருக்கிறது வந்துட்டு தப்பு. பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது கண்டுக்காம இருக்கிறது வந்துட்டு தப்பு. பட் அவர்கள் தவறு செய்யும் பொழுது வசனத்தை எடுத்துட்டு வந்து இந்த வசனத்தின்படி நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுகிற பெற்றோர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அற்புதமா வந்துட்டு வளருவாங்க. அவங்க எந்த வயசா இருந்தாலும் 15 வயசோ 20 வயசோ 25 30 எத்தனை வயசா இருந்தாலும் வந்துட்டு பெற்றோருக்கு எந்த வயசுலயும் வந்துட்டு கீழ்ப்படிவாங்க. எந்த வயசுலயும் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைங்களா இருப்பாங்க. பெற்றோருக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளும் நித்திய ஜீவ பாதையில வந்துட்டு அற்புதமா வந்துட்டு நடப்பாங்க. ஸோ சகோதர சகோதரிகளை கரெக்ட் பண்றது எப்படி? சரி, இப்போ பிள்ளைகளை கரெக்ட் பண்றதை பார்த்துட்டோம். கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்ணா என்ன செய்யறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, மற்ற சகோதர சகோதரிகள் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கவனிச்சு பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். Galatians 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்கு உரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென்.
சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் அவன் மூலமாக சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. நான் மற்றவங்களை மாத்த போறேன்னு சொல்லி ஆவியின் கனியை இழந்துட்டு வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன் பிரதர், நான் அவங்கள வசனத்தை கொண்டு நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு போன இடத்துல வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு வருத்தத்துல வந்தவங்க, அவங்க மேலே துக்கத்துல வந்தவங்க அநேகர் வந்துட்டு இருக்கத்தான் வந்துட்டு செய்யறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒருத்தரை மாத்த போறேன்னா நீ முதல்ல ஒழுங்கா இருந்துக்கோ, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. ஸோ நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும்னு சொன்னாக்க அந்த சாந்தமுள்ள ஆவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. சாந்தமுள்ள ஆவியோட தான் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமை. பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு சிலர் விசுவாசத்துல பலவீனர்களா இருக்கலாம். விசுவாசத்துல பலவீனர்களா இருந்தா அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. இதுல 2 வகை இருக்குது, சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்ல முடியுது. விசுவாசத்துல பலவீனர்களா இருந்தாக்க அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களோட வந்துட்டு இணக்கமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவங்களுக்கு சில காரியம் தெரியலன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். பட் கீழ்ப்படியாதவங்க இருப்பாங்க. ஒருத்தருடைய கீழ்ப்படியாம பலர் அஃபெக்ட் பண்ற மாதிரி இடரல் உண்டாக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இடரல் உண்டாக்குற சூழ்நிலை இருந்துச்சுனாக்க அவர்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்லாரு. எப்படி? அவங்கள்ட்ட பொறுமையோட போய் குற்றத்தை உணர்த்தணும். பட் எத்தனை முறை இதை நம்ம செய்யலாம் சகோதர சகோதரியா இருந்தா அப்படின்றதையும் கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை வாசிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஆமீன். ஆமீன். சகோதரன் யாராவது குற்றம் செய்தா நம்ம என்ன செய்யணும்? நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. முதல் காரியமா எல்லாரும் முன்னாடி அந்த குற்றத்தை பேசுறது தப்பு. தனிப்பட்ட முறையில தான் அந்த குற்றத்தை உணர்த்தணும். பட் அவங்க வந்துட்டு கீழ்ப்படிந்து மனஸ்தாபப்பட்டாங்கன்னா நல்லது. அப்படி கீழ்ப்படியலைனாக்க 2-3 சாட்சிகளை கொண்டு நம்ம திரும்ப அவங்கள்ட்ட பேசணும். 2வது முறை அவங்கள்ட்ட பேசணும், குற்றத்தை உணர்த்தணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவங்க மாறிட்டாங்கன்னா நல்லது. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பலன்னு சொன்னாக்க சபைக்கு தெரியப்படுத்துன்னு கர்த்தர் சொல்றாரு. சபைக்கு தெரியப்படுத்தி சபையாரெல்லாம் சொல்லியுமே அவர்கள் கீழ்ப்படியாதவர்களா இருந்தாக்க அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அவனோட நீ வந்துட்டு உறவு கொள்ள வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதுதான் வந்துட்டு தவறுகளை கண்டிக்கிறதுக்கான முறை. அந்த ஸ்டேஜஸ் வந்துட்டு இதுதான். இது சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரைமுறை. ஸோ ஒன்று, கர்த்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது, நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதியிருக்குது. நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரே நீர் நல்லவர்னு அறிக்கை பண்ணணும். முதலாவது இயேசுவே நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவரை நல்லவர்னு அறிக்கை பண்ணிட்டு நம்முடைய பாவங்கள் என்னன்னு சொல்லி கேட்டு நம்ம அதுக்கு மனம் திரும்பணும். இது வந்துட்டு நம்மை கர்த்தர் சிக்ஷிக்கும் பொழுது. 2வது, நாம பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது எப்படின்றத கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. போதக சிக்ஷை அப்படின்றத வந்துட்டு வாசித்தோம் இல்லைங்களா? 3வது, சகோதர சகோதரிகளை கண்டிக்கிறது எப்படி? சாந்தமுள்ள ஆவியோட போய் அவங்களுக்கு வந்துட்டு சீர் பொருந்த பண்ணணும். நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவனுடைய குற்றத்தை உணர்த்து. அப்படி கேட்கலன்னா 2nd ஸ்டேஜ் 2-3 சாட்சிகள். 3rd ஸ்டேஜ் சபைக்கு தெரியப்படுத்துன்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. பட் ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியும் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லைன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்றாரு.
அப்படியே அவங்க கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்கன்னு சொன்னாக்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும்ன்ற கட்டளை நமக்கு நிறைய இடத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்குது. ஸோ இப்படிதான் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மள வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கரெக்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? நாம பிள்ளைகளை எப்படி கரெக்ட் பண்றது வந்துட்டு, அதே போல வந்துட்டு சகோதர சகோதரிகளை எப்படி கரெக்ட் பண்றது? இந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்துட்டு அழகாவே வசனங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verses 19 to 20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். ஆமென். சகோதரரை, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது நம்ம வந்துட்டு மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சிக்கிறான்னு வேதம் சொல்லுது. திரளான பாவங்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யாராவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க பின் வாங்கி போறாங்கன்னு சொன்னாக்க, யாராவது ஒரு பிரதரோ சிஸ்டரோ அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்க சபையை விட்டு கூட பிரிஞ்சு போயிருக்கலாம். பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்கள மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் செய்து தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவனா அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. பட் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்றவங்களை கரெக்ட் பண்றது இது எதுக்காக, என்ன வந்துட்டு இதனுடைய அடிப்படை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 4:14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த தவறுகள் எல்லாம் நான் எடுத்து காமிக்கலன்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்றான். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்றது எதனால? பிள்ளைங்களை போல பாவிக்கிறதுனாலதான் வந்துட்டு புத்தி சொல்றோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கர்த்தருக்கு நாம பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக சில காரியங்களை சொல்றது கிடையாதுங்க. நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்காளிகளா இருக்கணும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்காளிகளா இருக்கணும். நித்திய ஜீவனை அடையணுன்றதுக்காக தான் கர்த்தர் வந்துட்டு சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு நல்லாவே தெரிந்த வசனம் தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? வேத வாக்கியங்களை அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. வேத வாக்கியம் வந்துட்டு வெறும் உபதேசத்துக்கு மட்டும் இல்லைங்க, வெறும் நீதியை படிப்பிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. கடிந்து கொள்ளுதலுக்கும் வேத வாக்கியம்தான், சீர்பொருந்த செய்யறதுக்கும் வேத வாக்கியம்தான். ஸோ யாராவது சீர்கட்ட நடக்கிறாங்களா, அவங்கள நீங்க சீர்பொருந்த பண்ணணும்னாக்கா வேத வாக்கியத்தை தான் பயன்படுத்தணும். யாராவது தப்பு பண்றாங்களா, அவங்கள கடிஞ்சுக்கணுமா, அதுக்கும் வேத வாக்கியங்களை தான் நீங்க பயன்படுத்தணும். சொந்த வார்த்தைகளால கடிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பலன் இருக்காது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. புத்தி சொல்றது எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்தமும் இருக்கணும், கண்டனம் பண்ற காரியமும் இருக்கணும், கடிந்து கொள்ளுதலும் இருக்கணும். இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க வந்துட்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னீங்கன்னா என்ன நினைப்பாங்க? கண்டனம் பண்ணும் பொழுதே உங்களுக்கு நீடிய சாந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீடிய சாந்தத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லுது. அப்ப கண்டனமும் அங்க இருக்குது, கடிந்து கொள்ளுதலும் இருக்குது, நீடிய சாந்தமும் அங்க இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப இதெல்லாமே வந்துட்டு ஒரு பிளண்டா மிக்ஸ்டா வந்துட்டு ஒரு ரைட் ப்ரொபோர்ஷன்ல வந்துட்டு காண்பிக்கணும். இதுக்குதான் ஆண்டவர் வந்துட்டு ஆவியின் கனி அப்படின்னு அந்த பெஞ்ச் மார்க்கை நமக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பட் ஆவியின் கனியோட நடந்துகிட்டு பட் மற்றவங்களுக்கு நீங்க தவறுகளை சுட்டி காமிக்கிறதுனால அன்பு இல்லைன்னு அவங்க குற்றப்படுத்துறதுக்கு நிறைய நேரம் வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நீங்க ஆவியின் கனியில பர்சனலா வந்துட்டு நடந்துக்கணும். பட் சபையில தவறுகள் நடக்கும் பொழுது நம்ம கண்டிச்சுதான் வந்துட்டு ஆகணும் இல்லைங்களா? யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒழுங்கற்று நடக்கும் பொழுது நம்ம கண்டிச்சுதான் ஆகணும். அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு அக்யூசேஷன் தான் வந்துட்டு. பட் நீடிய சாந்தமும் இருக்கணும், கண்டனமும் இருக்கணும், கடிந்து கொள்ளுதலும் இருக்கணும். பட் எல்லாமே வசனத்தின் அடிப்படையில வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, யாராவது கீழ்ப்படியலைனாக்க அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதம் பண்ணும் பொழுது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு.
கர்த்தருடைய ஆரோக்கியமான உபதேசத்தை வந்துட்டு ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பிரிவினைகள், இடறல்கள் இவைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலகணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு இந்த 3 காரியங்களை வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஒண்ணு, கர்த்தர் வந்துட்டு நம்மை சிட்சிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நாம் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் நம்மை அன்பு செய்கிறதுனாலதான் அவர் நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை சுத்தம் செய்கிறார். அதன் மூலமா வந்துட்டு அப்ப நீதிமொழிகள்ல சொன்னது போல 3ஆம் அதிகாரத்துல, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் சிட்சிக்கிறது போலதான் கர்த்தர் சிட்சிக்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு தண்டனை வந்திருக்குதுன்னா முதல்ல கர்த்தர் நீதிபரர்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நீதி உள்ளவர், நீர் நல்லவர், நீங்க கரெக்டா தான் இந்த தண்டனையை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதலாவது அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிட்டு, ஆண்டவரே இது எதனால எனக்கு வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டு அந்த காரணத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்திட்டாருனாக்க அதை நம்ம அறிக்கை செய்யணும், பின்னாடி விட்டுறணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு எழுதியிருக்கு. அந்த பாவங்களை அறிக்கை செய்யணும், அந்த பாவங்களை விட்டுடணும். அப்ப அதை அறிக்கை செய்து விட்டுட்டோம்னு சொன்னாக்க அதோட கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருவாரு. அடுத்த 2வது சிக்ஷை 3வது சிக்ஷையெல்லாம் நமக்கு வராது. பட் தொடர்ந்து சிக்ஷைகள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா முதல்ல கண்டிச்சதுக்கு நம்ம மனம் திரும்பலன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிதம் வருது, அதுக்கு நம்ம மனம் திரும்பலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வந்துட்டு கண்டிப்பு வந்துட்டு இருக்கும். அதுலயும் மனம் திரும்பலன்னா இன்னொரு ஒரு கண்டிப்பு இருக்கும். கடைசி அதை மரணத்துக்கு தான் வந்துட்டு இட்டு செல்லும். அதனாலதான் வந்துட்டு கர்த்தருடைய அந்த போதக சிக்ஷைய ஜீவ வழியா வந்துட்டு ஏத்துக்கணும். கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், நம்மை சிக்ஷிக்கிறார். இதுதான் போதக சிக்ஷைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த போதக சிக்ஷையை ஜீவ வழி அப்படின்னு வசனம் சொல்கிறது. அதனாலதான் வந்துட்டு தாவீதை கர்த்தர் சிக்ஷித்த பொழுது அவனை கண்டிச்சப்ப தாவீது ஏத்துக்கிட்ட, தன்னுடைய மகனே வந்துட்டு மரித்து போயிருந்தாலும் கர்த்தர் நீதிபரர்னு அறிக்கை பண்ணான். இப்ப தாவீதை போல நீங்களும் நானும் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். தன்னுடைய வீட்டுல மரணமே ஏற்பட்ட போதும் தாவீது வந்துட்டு கர்த்தர் நீதிபரர்னு அறிக்கையிட்டான். என்னுடைய பாவத்தினாலதான் இந்த குழந்தை செத்து போச்சுன்றதை வந்துட்டு தாவீது வந்துட்டு அறிக்கை பண்ணான். 2வது குழந்தை பிறந்தப்ப வந்துட்டு சாலமோன் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தார். அந்த ராஜ்யத்தையே சாலமோனுக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுத்தார். அப்ப தாவீதை போல மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தாவீதை காட்டிலும் இங்க பெரியவங்க யாருமே இல்லை. நம்ம ஒருவரும் தாவீதை காட்டிலும் பெரியவங்க யாருமே கிடையாது. இப்ப அவனை போல வந்துட்டு ஒரு பரிசுத்தமானே தவறு செஞ்சு கர்த்தர் தன்னை தண்டிக்கும் பொழுது வந்துட்டு அந்த தாழ்மையா மரணம் ஏற்பட்ட போது கூட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நீதிபரர்னு சொல்லி அறிக்கை பண்ணி மனம் திரும்பினான். இப்ப தாவீதை போல கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் என்று நம்மிடம் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. எதுக்காகன்னு சொன்னாக்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நல்லாவே டீட்டெயில்டா வாசிச்சுக்குங்க. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம இருக்கணும். நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம பங்காளிகளா இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார். அதை எதுக்காக இதை செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சிருக்கிறோம் வந்துட்டு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நீங்க ஏற்கனவே கனி கொடுக்கிற பிள்ளைகளா சபையில இருக்கலாம், இருந்தாலும் அவர் உங்களை சுத்தம் செய்யும் பொழுது, உங்களை சிட்சித்து சுத்தம் செய்யும் பொழுது வந்துட்டு நீங்க அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்பீங்க. ஸோ கர்த்தருடைய சிட்சையை வந்துட்டு நம்ம அந்த ரைட் சென்ஸ்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். எரேமியா கேட்டது போல, ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டியும் ஆண்டவரே, உம்முடைய கோபத்திலே அல்ல ஆண்டவரே, என்னை மட்டாய் தண்டித்து உம்முடைய ஜீவ வழிகளில் என்ன நடக்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சிட்சையை வந்துட்டு நல்லா புரிந்து கொள்கிற பிள்ளைகளா, அதுல பழகின பிள்ளைகளா வந்துட்டு மனம் திரும்புதலோடு ஒரு ஜெபம் செய்து இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளே ஒருவர் இன்னைக்கு கேட்ட வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த வசனங்களை அடிப்படையா கொண்டு நம்ம ஒரு ஜெபம் செய்து இன்றைக்கான அந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். யாராவது ப்ரேயர் பண்றீங்களா? நான் பண்றேன். ஓகே பிரதர். அப்பா பிதாவே, இந்த அற்புதமான பைபிள் கொடுக்கைக்காக கூடான கூடி நன்றி அப்பா. இன்றைய நேரத்திலே சகோதரரை மறைத்து அற்புதமான வசனங்களை வெளிப்படுத்தியிருக்கின்ற அப்பா. இதோ ஆண்டவரே, சிருஷ்டிப்பை பற்றி அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கின்ற அப்பா. ஆம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை சிருஷ்டிக்கும் பொழுது அது போதக சிருஷ்டியாக இருக்கின்றது அப்பா. அந்த சிருஷ்டியை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா.
ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யும் பொழுது எங்களை சிருஷ்டிக்கின்றீரப்பா என்பதை நாங்கள் பரிபூரணமாக உணர்கின்றோம். எந்த பாவத்திற்காக எங்களை சிருஷ்டிக்கிறீர் என்பதை உம்மிடம் ஜெபத்தோடு பேசும் பொழுது ஆண்டவரே, அந்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று உமது பிள்ளையாக, உமது சாயலாக இருக்கின்ற நாங்கள் உமது பிள்ளையாக பரிபூரணமாக மாற வேண்டும் அப்பா. அதுக்கு தேவ வசனங்களை கை கொள்ள வேண்டும் அப்பா. கை கொள்ளும் பொழுது உமது பிள்ளைகளாகவே நாங்கள் மனமாற்றம் அடைகின்றோம் அப்பா. ஆமாண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் போதக சிருஷ்டியில் அவர்களை வளர்க்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே, 8 வயதிற்குள்ள பிள்ளைகளை நாங்கள் போதக சிருஷ்டியில் வளர்க்கும் பொழுது அவர்கள் நல்ல இயேசுவின் பிள்ளைகளாக 8 வயதிற்குள் பழக்கத்தில் உள்ள பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது போதக சிருஷ்டியிலே வளர்ந்து அவர்கள் தேவனின் பரிபூர்ண பிள்ளைகளாக மாறுவதற்கு நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் துணையாக இருக்கின்றோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்கள் வீட்டு சபை கூடுகளை பார்க்கும் பொழுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. அவர்கள் போதக சிருஷ்டியில் வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உற்று நோக்கின்றோம் அப்பா. அதற்கெல்லாம் உமது தேவ வசனங்கள் தான் அவர்களை வழிநடத்துகின்றது அப்பா. ஆமாண்டவரே, இந்த வீட்டு சபை கூடுகையிலே யாராவது சகோதரிகள் விட்டு தேவ வசனத்தை விட்டு விலகினால் அவர்களுக்கு நீடிய பொறுமையுடனும் சாந்தத்துடனும் போதக சிருஷ்டியின்படியே அவர்களை நாங்கள் புத்தி கூறி அவர்களை மனம் திரும்புதலுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் வளர வேண்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதரிகளும் நாங்கள் ஒருவருக்கொருவர் போதக சிருஷ்டியிலே வளர கிருபை தாங்க. இந்த விதத்திலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீங்க. உமது தேவ வசனம் எங்களுக்கு மன உறுதியையும் வலிமையையும் பலவீனமான எங்களை பலத்திலும் வளர்த்து கொண்டிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உற்று நோக்கின்றோம் அப்பா. இப்படிப்பட்ட தேவ வசனங்கள் மூலமாக எங்களை நீங்கள் தொடர்ந்து வளர்க்கும் பொழுது இந்த கூடுகையிலே பங்கு கொண்டிருக்கின்ற சகோதரிகள், பெரியவர்கள், பிள்ளைகள் அனைவருமே ஒவ்வொருத்தரையும் அவர்கள் தினந்தோறும் செய்த பாவங்களை சுட்டி காமித்து நீங்கள் சிருஷ்டிங்கப்பா. அடிக்கும் தேவனாகவும் இருக்கின்றீருங்க, அரவணைக்கும் தேவனாகவும் எங்களை நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இனிமேலும் நீங்கள் தான் அப்பா அடிக்கும் தேவனாகவும் அரவணைக்கும் தேவனாகவும் எங்களை தொடர்ந்து காத்து ஏதோ முடிவு பரியந்தம் சீக்கிரமாக இருப்பதனால் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி உமது தேவ வசனத்தின் படியாக வாழக்கூடிய தகுதியை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை சிருஷ்டிங்கப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் உண்மையான இயேசுவின் பிள்ளைகளாக உமது வசனத்தின்படி வளரக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் உமது நித்திய ஜீவனை பெறுவதற்காக அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடி ஜெயிப்பதற்காக நீங்க எங்களுக்கு கிருபையை தருவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான நேரத்திலே இந்த சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையுமே மகா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். Praise the Lord, brother.